வேல்முருகன் சார், உங்களை வந்து நாங்க பல்வேறு படங்கள்ல எல்லா காமெடி ஆர்டிஸ்டோட எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லா இதுலயும் பார்த்திருக்கோம். ஆனா எங்களுக்கு எடுத்த உடனே உங்களை பார்த்த உடனே என்னோட பர்சனல் ஃபேவரட் ஞாபகம் வருது அந்த துப்பட்டா துப்பட்டா கண்ணத்துல அப்பட்டா மியூசிக்ல, அதுவும் துபாயில நினைக்கிறேன். இப்ப கவுண்டமணி சாரோட நடிச்ச அனுபவமும் இந்த ஒத்த ஓட்டு முட்டையால அந்த மாதிரி துப்பட்டா மாதிரி ஏதாவது பஞ்ச் இருக்கா? இல்ல சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல அந்த அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணி. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் ராஜாவோட அசிஸ்டன்ட் தான் நான். ஆமாம், சுந்தர்னி சுந்தரன் படத்தில் அசோசியேட். அதான் 94லேருந்து நான் பெரிய மருது படத்தில் நான் ஜாயின் பண்ணோம். அதில் தாரணி கூட நடிச்சிருக்காங்க காமெடி ட்ராக். 94லேருந்து அண்ணன் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். அது ஸ்டில் நான் இந்த படத்து வரைக்குமே நான் அவர் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியல் காம்பினேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா படமும் ஒர்க் பண்ணிருக்கேன். அசிஸ்டன்ட் கூட எனக்கு அவர் அண்ணன் மாதிரி என்னோட ரிலேஷன். இந்த படத்தில் பணியாற்றல எனக்கு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அண்ணன் சிங்கமுத்தான பையன் நீங்கள் உங்களுடைய படத்தில் பணிபுரிகிறது மாமா மயில்சாமி மாமா பையன். அதே மாதிரி வாட்ச்மேன் வடிவேலுங்கிற படத்தில் ஆனந்தபாபு மாமா ஹீரோ, அது அவர் பையன். ஸோ நீங்களாம் மொத்தமாக பார்த்தா நம்ம ஒர்க் பண்ண டீமு நம்ம ஃபேமிலிஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் என்னை கூட ஏற்கனவே 2 படம் சென்ஸ் நடிச்சிருக்கேன். ஆனால் அவர் கூட இருக்கிறது எனக்கு புதுசாக ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஒன்றா பழகிட்டு இருந்தால் ஒன்றா இருக்கிற மாதிரி. ஆனால் இதில் ஏகப்பட்ட பஞ்சஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றையும் சொன்னோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பொலிட்டிக்கலா பிரச்சனைகள் வந்தாலும் வந்துடும். அரசியல் சட்டை ஒரு பெரிய மினிஸ்டர், ஒரு அது பாப்புலரான மினிஸ்டர், அவருடைய பிஏ மாதிரி ஏதோ ஒரு அரசியல் ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. பட் பஞ்சஸ் ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனா அது யாரையும் பாதிக்காது. நீங்க சம்பந்தப்பட்ட கேரக்டர்ஸ்ல பார்த்தா கூட சிரிப்பாங்க அப்படிய. பட் அது அவங்க எனக்குமே கவர்மெண்ட் என்ன யாரை போய் கோமாத்தினா கூட சிரிக்கத்தான் செய்வாங்க. ஒரு வட்டம் கவர்மெண்ட் நானும் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு படம் பூஜையில் இருந்தோம். அப்போ ஒருத்தர் மேலே கை போட்டு பேசிட்டு இருந்தாரு. அப்போ நாங்கள் அப்படியே பேசி முடிச்சுட்டு அவர் காரில் ஏறி பாப்பா போகலான்ட்டாரு. சின்னசாமி வண்டி எடுக்கிறாரு. வண்டி எடுத்துட்டு நான் பின்னாடி உட்காந்து தோல் மேலே போட்டு இந்த பையனை பின்னாடி உட்காந்து அவர் முன்னாடி உட்காந்து அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கிறோம். 2 பேரும் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த பின்னாடி உட்காந்துருந்தான் இல்லையா, அந்த பையன் ஏதோ ஒரு டைலாக் ராங்கா விட்டுட்டான். கோடம்பாக்கம் பிரிஞ்சு ஏறிக்கிட்டு இருக்கு வண்டி. ராங்கா விட்டுறோன்னு என்ன சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்ட்டு கவுண்டர் என்ன தெரியும், ஏப்பா யார் பாவேன் அப்படின்னாரு. அது நீங்க என்ன தோல்ல கை விட்டு பேசிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கேன், எனக்கு தெரியாது கூட உன் கூட வந்திருக்கேன் வந்துட்டு ஏய் வண்டியை நிறுத்த இறக்கி விடியா இறக்கி விடியா அப்படின்ட்டாரு. அவனுக்கு எப்படி அவர் எப்பவுமே பக்கத்துல தோல் மேல கை போட்டு அண்ணனுக்கு பழக்கம் பேசுறாரு. நம்ம புதுசா போய் ஜாயின் பண்ணுவோம் தெரிஞ்சு அண்ணனோட ரொம்ப நெருங்கினவங்க போட்டுருக்கு அப்படித்தான் நினைச்சிருப்போம். அப்படியே இருக்கான். சரி கூட கோவத்தில் டென்ஷனாக பேசிட்டு இருக்காரு. பல்லவன் பஸ் அப்படி வந்தான். பஸ் இறங்கணும்னா யோ பார்த்து போய் அந்த டென்ஷன்ல அவன் ஏதோ உரசுற மாதிரி வந்துட்டான். யோ பார்த்து போய் கவுண்ட் அவன் காமெடியா சீரியஸா திட்டிட்டு இருக்காரு. அதனால அண்ணனை பொறுத்தளவு எப்பயுமே அவர் யாரை சீரியஸா திட்டினாலும் சரி, காமெடி திட்டினாலும் அவர் கொஞ்சம் ரசிப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அந்த படத்துல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதனால எனக்கு அது ஒரு பெரிய இதா இல்லை. அன்னைக்கு ரொம்ப நாள் அப்புறம் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தீங்க, என்ன மாதிரி ரோல்? ஸோ கவுண்டமணி சாரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாலால் ஒருத்தர் மூலியமா தான் எனக்கு ராஜகோபால் சார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னால் அப்போ வர முடியுமா அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்ல ஃபுல்லாக கல்யாண கெட்டப்ப 6 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவி சார் வந்து பெங்களூர் கிளம்புற சுச்சுவேஷன். இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா படத்துக்குள்ளே வரலாம், இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு அங்கே ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நான் கெட்டப்லாம் எதுவுமே மாற்றவே இல்லை. இந்த கல்யாண கெட்டப்போடே அப்படியே ஜுவல்ஃபுல்லாக போட்டுட்டு அப்படியே தான் வந்து ராஜகோபால் சாரை பார்த்தேன். ரவி சார் எல்லாருமே இருந்தாங்க. ப்ரொடியூசர் சார் எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வந்தோடனே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பேஸ் பண்ண ஒரு படமாவும் இருக்கு, அதனால உன்னை இந்த கெட்டப்ல பார்த்தது எங்களுக்கு பெட்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபால் சார் வந்து கலாய்ச்சாங்க. அப்புறம் பேசணும் என்னோட படங்கள், அப்புறம் என்னோட டான்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் சார் வந்து ஓகே பார்த்த உடனே சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆடிஷன் கூட பண்ணவே இல்லை, பார்த்தோடனே சாருக்கு திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் கவுண்டமணி சார் கூட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமும் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்ட், எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. நம்ம இப்போதான் கால் எடுத்து வைக்கிறோம். நம்ம வந்து டேக் எடுக்காம ரொம்ப டேக் போயிடக்கூடாது அவங்க கூட நடிக்கும் போது, அந்த பயம்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடியே சார் கிட்ட முதல் நாளே கேட்பேன், சார் நாளைக்கு என்ன சார் சீனு அப்படின்னு கேட்பேன்.
இது மாதிரி நாளைக்கு இது மாதிரி இருக்கு, இப்படிலாம் பிளான் பண்ணிருக்கோம்னா நான் முன்னாடியே வீட்டுல உட்காந்துட்டு ஓகே சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நடிச்ச படங்கள்ல டைலாக் பேப்பர்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம பார்த்திருப்போம். சாரோட படத்துல நான் டைலாக் பேப்பர் பார்க்கவே இல்லை, சொல்ல போனா சுத்தமா டைலாக் பேப்பர் கிடையாது. சார் வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ஐயோ நாளைக்கு என்னென்ன டைலாக் கொடுக்க போறாங்களோ போனோடனே சார் கிட்ட கேட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கணும். உங்களுக்குலாம் ஓகே, நாங்க அப்கமிங்ல இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப ஏன்னா உங்களோட சேர்ந்து நாங்க வந்து நிறைய டேக் எடுத்துக்க கூடாது, என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் பண்றோம். அதுவும் காமெடி சீன் சேர்ந்து பண்றோம். என்ன அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டைலாக் பேப்பரை எழுதி வச்சிருப்பேன், கொடுத்தாதான் சொதப்பிடுவாங்க. சில ஆர்டிஸ்ட் ஃபுல் மைண்ட்ல செட் ஆயிடுவாங்க இதான் டைலாக்னு. நான் ஸ்பாட்ல அங்கங்க மாத்துவேன். மாத்தும் போது சில ஆர்டிஸ்டுக்கு ஃபீட் ஆயிடும் இதான் டைலாக். அப்ப மாத்தும் போது அவங்க சிரமம், அவங்க மாற முடியாது, அவங்களால மாற முடியாது. டேக் மாறிட்டே நம்ம கரண்ட் அதை கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி கையில மைண்ட்ல இருக்கும், அதனால அங்கங்க மாத்துவேன். அதுக்காக தான் கொடுக்குறது. ஆனா அது சார் சொல்ற மாதிரி அது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப டக்கு டக்குன்னு அந்த இடத்துல மாத்தும் போது எங்களுக்கு அது கஷ்டமாவோ சிரமமாவோ இல்ல, அப்படியே ஆன் தி ஃப்ளோல போயாச்சு அப்படின்னு தான் சொன்னா. அது பயமும் இல்லாம இருந்துச்சு எங்களுக்கு நடிக்கும் போது. இந்த மாதிரி டயலாக் பார்த்து சொல்ல சிரமாச்சு, அந்த கஜேஷ் கூட நடிக்கிற சிரமம். கஜேஷ் ஓரளவுக்கு நானும் சார் ஹேண்டில் பண்ணிட்டு அனுமோகன் சார் வெயிட்டிங், தாரணி மேடம். சரி ஓகே, அவங்கள வச்சு ஒத்த ஓட்டு முத்தையாவோட டீம்ல அந்த ஃபேமிலியில இணைஞ்சிருக்காங்க இரு பேரும் ஜாம்பவான்கள். நிறைய காமெடி சீன்ஸா இருக்கட்டும், அவங்க சீரியஸா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், அவங்க கலக்காத ஏரியாவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்துலயும் ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. கஜேஷ் நமக்கு அப்புறம் வரேன். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹீரோ சார் எங்களுக்கு சூப்பரா இன்ட்ரோ கொடுத்தாரு. நான் தாரணி, எல்லாரும் என்ன பார்த்திருப்பீங்க, மூவிலயும் சீரியல்ஸ்லயும் பார்த்திருப்பீங்க. மாலா மாலா மறந்துருக்க மாட்டீங்க. அதே மாலா மாலா எப்படி ட்ரெண்டிங் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துல கண்டிப்பா ட்ரெண்டிங் ஆயிடும் ஏதாவது ஒரு இது. அந்த மாதிரி ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர் என்னோட கேரக்டர். நீங்க எல்லாரும் பார்த்து வயல் குழுங்க குழுங்க கண்டிப்பா சிரிப்பீங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. சோ அடுத்து அனுமோகன் சார் அந்த மாலா எழுதுன நான் தான், அதையும் சொல்லுங்க. ஆமா, அந்த வந்து மிடில் கிளாஸ் மாதவனோட அந்த காமெடி ட்ராக் எழுதுனதும் சாய் ராஜகோபால் சார் தான். அவரோட டைரக்ஷன்ல நடிச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க படத்தை பார்த்து கண்டிப்பா வயிறு வலிக்கு தான் வீட்டுக்கு போவீங்க. அந்த அளவுக்கு காமெடி, ஃபுல் காமெடி லோடட். சார் பட்டையப்பரு நேயர்கள் எல்லோருக்கும் அனுமனுடைய அன்பு வணக்கங்கள். ஒத்த ஓட்டு முத்தையா இந்த படத்தை சொல்லும் பொழுது முதல்ல வந்து இந்த படத்துடைய இயக்குனர் பற்றி கண்டிப்பாக சொல்றேன். ஏன்னா சாய் ராஜகோபாலோட நெருங்கிய நண்பர். நாங்கெல்லாம் ஒரே காலகட்டங்களில் உதவி இயக்குனராக இருந்து வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் ரீச் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். 30 இயர்ஸ் இருக்குமா? 30 30 இயர்ஸ் இருக்கும். வாய்ப்பு தேடி வந்துட்டு ஊருக்கு போயிருவேன். ஒரு இது மறக்க முடியாது, இவருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆர் சுந்தரராஜ் சார் உட்கார்ந்து இருக்காரு, பாலானந்த் சார் இவரு உள்ள இருக்காங்க. நான் வாய்ப்பு கேட்டு போறேன் சுந்தரராஜ் சார்ட்ட. சார் வணக்கம், நான் அந்த மாதிரி பழனி அப்படின்லாம் கேட்கும் போது, அப்படியா அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஏப்பா இங்க வாங்கப்பா அனுமோகன் பாலானந்த் நானும் இவங்க 2 பேர் வந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இப்ப என்கிட்ட அசோசியேட். இவங்க 2 பேரும் கூட சண்டை போடு, யார் போறாங்களோ அதுக்கு அடுத்த பொசிஷனுக்கு நீங்க வந்துடலாம். 2 பேர் அடிச்சு விழுத்தாட்டீங்க. யார் விழுக்காட்டீங்க ஞாபகம் இருக்காது? இல்ல அவரை பொதுவாகவே வந்து சான்ஸ் கேட்டு வந்தா திலீப் குமார், பாஷா, பாலானந்த், ராஜேந்திர குமார், 4 பேர், கிருஷ்ணமூர்த்தி 5 பேர் இருக்கோம். யாராவது சான்ஸ் கேட்டு இருந்தா இதுல யாரோ ஒருத்தனை எங்கேயாவது கடத்தி கொண்டு விட்டுட்டு நீ ஜாயின் பண்ணி சொல்லுவாங்க. மாற்றேன்னு சொல்ல மாட்டேன். பட் அப்படின்னு பழக்கம் நியர் 30 இயர்ஸா. ஆமா. பட் ஒத்த ஓட்டு முத்தையா பொறுத்த வரைக்கும் ஏன் அவரை பத்தி சொல்றேன் அப்படின்னா, காமெடியில வந்து ஜெம் அவர். அந்த ரைட்டிங்ல சரி, அதுலயும் கவுண்டமணி சாரை பத்தி சொல்லவே வேண்டாம். இவரே பயங்கர காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்றவரு. உடனே கவுண்டர் டைலாக் சொல்லிட்டு வருவாரு. கவுண்டமணி அவர்களும் அப்படிதான். அவர் பேரே வந்து கவுண்டர் மணி தான். நாடக காலங்கள்ல நாடகங்கள்ல கவுண்டமணி நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் பேர் மணி தான்.
நடித்து கொண்டு இருக்கும் பொழுது யார் எந்த கேரக்டர் ஒரு டைலாக் சொன்னா உடனே ஒரு கவுண்டர். கவுண்டர் ஸோ அது மருவி என்னாச்சுன்னா அவர் வந்து கவுண்டர் மணி கூப்பிடுங்க டிராமாவுக்கு. ஓ அப்போ பாரதி ராஜா கிட்ட பாக்யராஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் முதல் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தார். முதல் படத்தில் நடிக்கும் பொழுது டைட்டில் கார்டு போட்டாங்க. இருக்கு ஒரு முக்கியமான